சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்ப அருமையான சுவையில மொறுமொறுப்பான மரவள்ளி கிழங்கு வச்சு பக்கோடா தாங்க செய்ய போறோம். இது வித்தியாசமான சுவையில நல்லா இருக்கும். இது வந்து எல்லா விதமான சாதத்துக்கு சைடிஷா வச்சு சாப்பிடலாங்க. ஈவினிங் டீ டயத்துக்கு ஸ்நாக்ஸா கூட செய்து சாப்பிட அருமையா இருக்குங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். மரவள்ளி கிழங்கு பக்கோடாவும் செய்யறதுக்குங்க 2 கைப்பிடி வர அளவுக்கு மரவள்ளி கிழங்கு துருவி எடுத்துக்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி நான் துருவி இருக்கேன். 2 கைப்பிடி அளவுக்கு துருவின மரவள்ளி கிழங்கு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க துருவி சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம், 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேங்க, இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே பொடியா நறுக்கிற இஞ்சிக்கு பதிலா நீங்க பூண்டு பழம் கூட 1-2 தட்டி சேர்த்துக்கலாங்க. சிறிதளவு பொடியா நறுக்கின கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாங்க. இது பெரிய சைஸ் பச்சை மிளகாங்கிறதுனால 1 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். அவங்க காரத்துக்கு தகுந்த அளவு மிளகாய் சேர்த்துக்கலாங்க. இது கூட கொஞ்சமா மிளகாய் தூளும் சேர்த்ததுனால நான் அளவா 1 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சோம்பு. சோம்புக்கு பதிலா சோம்பு விருப்பப்படாதவங்க சீரகம் கூட 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு, 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு. எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்துட்டுங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு பக்கோடா மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். உங்களுக்கு இதுலயே ஈரப்பதம் சரியா இருக்கு. பத்தலைன்னா கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கலாங்க. மரவள்ளி கிழங்குல இருக்கிற ஈரப்பதமே சரியா இருக்கும். பாருங்க, இதுல தண்ணி தெளிக்கல. மரவள்ளி கிழங்குல இருக்கிற ஈரப்பதமே சரியா இருந்துச்சு. உங்களுக்கு ரொம்ப இறுக்கமா இருந்துச்சுன்னா வேணா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்து பக்குவமா தண்ணி தெளிச்சுக்கலாம். இதுவே எனக்கு பக்கோடா கிள்ளி போடுறதுக்கு சரியா இருக்குங்க. எண்ணெய் காயட்டும். பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமா எடுத்து சின்ன சின்னது இந்த மாதிரி கிள்ளியும் போட்டுக்கலாங்க. இல்லாட்டினா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இந்த மாதிரியும் கிள்ளி போட்டுக்கலாம். நீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு சௌகரியமா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கிள்ளி போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணுங்க. காஞ்ச பிறகு 1 பாயிண்ட் தீயை குறைச்சி வச்சுக்கணுங்க. மீடியம் ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கிட்டா சரியா இருக்கும். ரொம்பவும் ஹை ஃப்ளேம்லயும் வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேம்லயும் வைக்க வேண்டாம். போட்ட உடனே திருப்பி விடக்கூடாதுங்க. கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வெந்து கொஞ்சம் சலசலப்புலாம் அடங்கி வரும்போது திருப்பி போட்டு வேக வைக்கும்போது சரியா இருக்கும். நல்லா வெந்து கொஞ்சம் முறுமுறுப்பாகட்டும். பாருங்க, நல்லா வெந்து முறுமுறுப்பாயிடுச்சு. இந்த அளவுக்கு செவந்து வரும்போது எடுத்துக்கிட்டா சரியா இருக்கும். இப்ப எண்ணெய் வடிச்சுட்டு எடுத்துக்கலாங்க. இப்ப அருமையான சுவையில முறுமுறுப்பான மரவள்ளி கிழங்கு பக்கோடா செய்துட்டேங்க. இதே முறையில செய்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.